ஆன்மீகம் முத்தமிழில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை. புராணத்தில் சொன்னது தான் முடியாச்சில், முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். பேர் தான் மாறி இருக்கு. ஆனால் புராணத்தில் சொல்ல ஆன்மீக ஆளுமை, புராணத்தில் சொன்ன ஆன்மீக வழிபாட்டில் சொன்ன ஆன்மீக வைத்தியம். அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் புராணம் காக்கும் கடவுள் விஷ்ணு பேர். அவர் செய்த செயல்பாடுகள் மூலம், தன்மைகள் மூலம், அனுபவங்கள் மூலம், தவறுகளை திருத்திக் கொள்வதன் மூலம் தன்னுயிரை இழந்து பிற உயிர்களுக்காக வாழ்க்கை நடத்தும் சேவை முறை, ஆளுமை. இந்த அடிப்படையில் பாதுகாப்பு கடவுளான விஷ்ணு பகவான் பேர் ஒன்று தான். ஆனால் அவர் செய்ததுனால, பேர் மாற்றத்தினால புகழ், அதாவது அனுபவம், வாழ்வாதாரம் என்ற வழிபாட்டு நெறிப்படையில் சொல்லப்பட்டுவது மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமன் அவதாரம், ராமன் அவதாரம், பலராமன் அவதாரம், கிருஷ்ணன் அவதாரம், கல்கி அவதாரம். இதே தான் முருகக்கடவுளுக்கு ஆரவல்லி, தெய்வானை, வள்ளி இவர்கள் பெயர் மாற்றத்தினால ஆரவல்லி, அமுதவல்லி. அக்கால் தங்கை, காந்தர்வர் மனம், நிச்சயிக்கப்பட்ட மனம். பேர் மாற்றத்தினால புகழும் வரும் என்பதை புராணத்தில் சொன்னது தான். படிப்படியாக பார்ப்போம். விஷ்ணு பகவானுங்கிற ஒரே பேர் தான். அவர் பேர் மாற்றத்தினால புகழ் பெற்றார். இது பேர் மாற்றத்தினாலையும் சில மாற்றங்கள் வரும். அண்டத்திலும் பிண்டத்திலும் நவக்கிரகங்கள் அடிப்படையில் மாற்றங்கள் வரும். பிண்டத்தில் பெயர் மாற்றம் என்ற ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் கோதை என்ற பெயருடையது ஆண்டாள். வால்மீகி இயற்பெயர் ரத்னகாரன். சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்பெயர் நம்பி ஆரூரான். புலிப்பாணி சித்தரின் இயற்பெயர் மலன். ஸ்ரீ ராகவேந்தரின் இயற்பெயர் வேங்கடநாதர். இது முடியாச்சில். புராணத்தில் விஜயன், ஜெயந்தன். வைகுண்டத்தில் விஷ்ணு பகவானுக்கு காவல் தெய்வமாக இருக்கிற துவாரபாலர்கள். ஜெயந்தன் ஆள்காட்டி வரல மேலே தூக்கியிருப்பார். ஜெயந்தன் என்றால் வெற்றி என்று ஒரு பெயர். அதனால் திருச்செந்தூர்லேயே சுவாமி சுப்பிரமணியக்கு ஜெயந்திர சுவாமி என்று தான் பெயர். அந்த அடிப்படையில் புராணத்தில் துவாரபாலர்களான வைகுண்ட காப்பவர்களுக்கு ஜெயந்தன் என்பார் ஒரு விரலை தூக்கியிருப்பாங்க, ஆள்காட்டி வரல மட்டும். அது விஷ்ணு பகவானுக்கு வலதுபுறம் இருப்பார். ஒரு விரல் ஆள்காட்டி விரலை தூக்கும்போது வெற்றின்றது. இதைத்தான் முடியாச்சில் இப்போ மட்டைப்பந்து, ஆங்கிலத்தில் கிரிக்கெட் விளையாடும்போது ஆள்காட்டி விரலை தான் வெற்றிக்கு காட்டுவாங்க. புராணத்தில் சொன்ன குறியீடு தான் இங்கே. துவாரபாலர்கள் ஆள்காட்டி விரலை காட்டி வெற்றின்றதை கணிக்கிறோம். இதையே தான் குடியாச்சிலையும் முடியாச்சிலையும் வெற்றினா ஆள்காட்டி விரலை மேலே தூக்குவாங்க. வைகுண்டத்தில் அதே துவாரபாலகர் விஷ்ணு பகவானின் இடது பக்கம் விஜயன். இவர் ஆள்காட்டி விரல் மடங்கி இருக்கும். ஒரு குழந்தைய கூப்பிடுவோம், ஒரு பெரியாளை கூப்பிடுவோம், ஆள்காட்டி விரலை மடக்கி தான் கூப்பிடுவோம். இந்த அடிப்படையில் விஜயன் என்பது விஜயம் என்று ஒரு பெயர், கூப்பிடுறது, வருகை. இந்த அடிப்படையில் தான் விஜயன் என்ற பெயரும் ஜெயந்தன் என்ற பெயரும் புராணத்தில் இயற்பெயர். அது மாற்றத்தால் பிரபலமானது. எப்படி எனில், வைகுண்டநாதனை தரிசிக்க சப்த சித்தர்கள் வந்தபோது தடுத்து நிறுத்தி அந்த சப்தரிஷிகளின் சாபத்திற்குள்ளானார்கள் ஜெயந்தன், விஜயன் என்ற ஸ்ரீவைகுண்ட பாதுகாவலர். இதனால் பாவ விமோச்சனர் கேட்கும்போது 7 பிறவியில் அடித்து என்னை வந்து சேர போகிறீங்களா, இல்லை 3 பிறவியில் வந்து இது பண்ண போகிறீங்களா, இல்லை 100 பிறவியில் எடுத்து இது பண்ண என்னை வந்து சேர போகிறீங்களான்னு கேட்பார் விஷ்ணு பகவான். 100 பிறவி எடுத்து உங்களை தரிசிக்க என்னால் மனம் பொறுக்க முடியாது. அதனால் 3 பிறவியில் எடுத்து வரேன். அப்போ நீங்கள் 3 பிறவி எடுக்கணும்னா என்னை எதிர்க்கிற நாத்திகனாக தான் வரணும், சம்மதமா என்று கேட்பார். அதுக்கு விஷ்ணு பகவானிடம் உங்களை எதிர்த்து நாத்திகன், அதாவது சாமி இல்லை, கடவுள் இல்லை என்ற அடிப்படையில் புராணத்தில் நடந்த நிகழ்வு, வரலாற்று பதிவு. எதிர்த்து வந்தால் 3 பிறவி, என்னை ஆதரித்து வந்தால் 100 பிறவி. 100 வேணுமா 3 வேணுமாங்கவே, எங்களுக்கு 100 பிறவி எடுத்து வர்றதுக்கு பொறுமை கிடையாது. நான் உங்களை சாமி இல்லை, கடவுள் இல்லைங்கிற அடிப்படையிலேயே உங்களை அழிக்கிறதா, எதிர்க்கிறதா, எதிர்மிக்கிறதா,
என்ற அடிப்படையில் மண்ணுலகில் பிறந்து நாங்கள் 3 பிறவியில் வரணும் அப்படிங்கும்போது தான் அந்த இடத்துல பேர் மாறினது தான் ஜெயந்தனுக்கு முதல் பிறவியில் இரணியன், விஜயனுக்கு இரணியகசிப்பு. இவர்கள் 2 பேரும் நரசிம்ம அவதாரனும் வராக அவதாரத்திலையும் வீழ்த்தினார். பெயர் மாற்றத்தினால் புகழ் பெற்றது. இதே ஜெயந்தன் அடுத்தது ராம அவதாரத்தில் ஜெயந்தன் ராவணன் என்ற அண்ணனாகவும், விஜயன் கும்பகர்ணன் என்ற தம்பியாகவும், கடவுள் இல்லை, அவர்கள் அழிக்கணும், கோயிலெலாம் இடிக்கணும் என்று விவாத அடிப்படையில், எதிரணி அடிப்படையில் எதிர்த்து 2வது பிறவியில் புகழ் பெற்றார். 3வது கண்ண அவதாரத்தில் ஜெயந்தன் கம்சனாகவும் சிசுபாலன் விஜயனாகவும் உபதரித்து இல்லை என்ற அடிப்படையில் உருவானது. புராணத்தில் உருவானது தான் முடியாச்சிலியம். முடியாச்சில் உள்ளது தான் குடியாச்சிலியம். இல்லை, கடவுள் இல்லை, தெய்வம் இல்லை, நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும் என்று கட்டுப்பாட்டு உள்ளவர்கள் அன்றே இருப்பது. அதை புராணத்தில் உள்ளது தான் இப்படியும் இல்லை என்ற ஒரு பகுதியும் இருக்குது என்ற ஒரு பகுதியாகவும் வாதம் விவாதம் என்ற அடிப்படையில் தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். தவறுகளுக்கு நியாயம் கற்பித்து ராவண அவதாரம், இரணியன் அவதாரம், இரணியகசிப்பு, சிசுபாலன், சராசத்தன், கம்சன், கும்பகர்ணன், ராவணன், இந்த அடிப்படையில் எதிர் அணிப்பு என்பது ஆதரவு என்றது இரண்டு அணிகளாக புராணத்தில் உள்ளது தான் இப்போ நடக்கிறது. முடியாச்சிலையும் குடியாச்சில் ராவணன், கும்பகர்ணன். இதில் ராமர் தெய்வமாக வரல, அவதாரம் எடுத்தாலும் மனுஷன் எப்படி வாழணுமோ அந்த அடிப்படையில் அவனை வதம் செய்யணுங்கிற வரம் வாங்கினால ராவணன் அழிக்க ராமபிரான் எந்த இடத்துலையும் தெய்வம் என்ற கோட்பாடை கடைபிடிக்கவே இல்லை, மனிதன் என்ற கோட்பாடை தான் கடைபிடித்தார். அதனால தான் இயற்கையாக மனிதன் என்ன குணங்கள் உண்டோ அதுக்கு உட்பட்டு தான் ராவணனையும் கும்பகர்ணனையும் முடியாச்சில் இது பண்ணது. இதே இதுதான் கண்ண அவதாரத்திலையும் சிசுபாலன், சராசந்தன், கம்சன் என்ற அடிப்படையில் எதிர்ப்போர் இல்லை, அவரை நேரில் வர சொல்லு, தூண்லேயும் இருப்பாரா துரும்புலையும் இருப்பாரா, என் கண்ணில் காட்டு, நான் நேரில் பார்த்தா தான் ஒத்துக்கிடுவேன் என்று எதிர்வாதம் பண்ணின அணி புராணத்தில் உள்ளது. அதைத்தான் முடியாச்சில் உள்ளதான் குடியாச்சிலையும் இல்லை இல்லை என்ற ஒரு எதிரணி. காரணம், இல்லை என்று இருந்தால்தான் இருப்பவர்களுடைய தன்மை, அனுபவம், அவர்களுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். இந்த அடிப்படையில் தான் புராணத்தில் ஜெயந்தன், விஜயன் என்பவர் அண்ணன் தம்பியாக வைகுண்ட புகாரில், இரணியன் என்பவன் நரசிம்ம அவதாரத்திலும், இரணியகசியான் என்பது வராக அவதாரத்திலும், ராவணன், கும்பகர்ணன் ராம அவதாரத்திலையும், சிசுபாலன், சராவந்தன், கம்சன் கிருஷ்ணன் அவதாரத்திலையும் இல்லை என்ற வாதத்தில் உருவானது. பெயர் மாற்றத்தால் புகழ், பழி என்ற இரண்டும் உருவாகவும் தாழ்வாகவும் உயிராகும் என்பது புராணத்தில் சொன்னது தான் முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சிலையும். இல்லை, தெய்வம் இல்லை, எங்கே இருக்குது, நேரில் காட்டு, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு எதிர்வாதம் பண்ண நல்லோர்கள் வாழ்வாதாரம் சிறக்கவும் ஏழ்மையில் உள்ளவர்கள் வாழ்வாதாரம் சிறக்கவுங்காக வழிபாட்டு முறையில் ஆளுமையும் வைத்திய முறையும் ஆன்மீக முத்தமிழில் பெயர் மாற்றத்தாலும் புகழ் பெறுவார் என்பதற்கு முடியாச்சில் ராமலிங்க அடி என்பவர் பெயர் வள்ளலாராக மாறினது. விப்ர நாராயணன் என்பவர் தொண்டரடி பொடியாழ்வார். விஷ்ணு சித்தன் என்பவர் இயற்பெயர், ஆனால் அவர் செய்த காரியங்களால் பெரியாழ்வார் என்று பெயர் பெற்றார். பரஞ்சோதி என்பது இயற்பெயர். திரு குறிப்பு தொண்டனார் பெயர் மாற்றத்தால் புகழ் பெற்றது. திண்ணப்பன் வழிபாட்டு முறையினால் இயற்பெயர் கண்ணப்பனாக மாறினது. வெங்காடர் வழிபாட்டு முறையினால் சிவ வழிபாட்டு முறையினால் பட்டினத்தாராக மாறினது. இயற்பெயர் வெங்காடர், பக்தியின் அடிப்படையால் பட்டினத்தார் என்று பெயர் மாற்றம். இல்லற வாழ்க்கையிலும் துறவற வாழ்க்கையிலும் சமநிலை என்ற அடிப்படையில் பெண்மை, தாய்மை, முதுமை என்ற அடிப்படையில்
புனிதவதி என்ற இயற்பெயர் கொண்டவர் காரைக்கால் அம்மையார். நீலன் என்ற வேந்தன் ஆலயம் கட்ட களவாடி ஆலயம் கட்டி அதன் மூலயமும் நல்வழிப்படுத்தி அவர் புகழை எதிர்கால சந்ததிகளுக்கும் தெரிவிக்க நீலன் என்ற பெயர் திருமங்கை ஆழ்வார். சின்னையா என்ற பெயர் மகாகவி காளிதாஸ். சின்னையா என்ற பெயரில் ஆடுகளை மேய்க்கும் தொழிலை செய்து வந்தார். இவர் காளி என்ற தெய்வத்தின் அடிப்படையினால் அவர் புகழ் வெளியே செய்வதற்காக கவி பாடி மகாகவி காளிதாஸ். தாசன் என்றால் பற்றுதல், காளி என்றால் அம்மன். காளி மேலே பற்று கொண்டனால் காளிதாஸ். கவி எழுதுறதுனால மகாகவி காளிதாஸ். அவர் இயற்பெயர் சின்னையா. இதே அடிப்படையில் தான் வாகனத்தில் எந்த வனவிலங்கையும் வதம் செய்யக்கூடாதுன்னு புராணத்திலே சொல்லியிருக்கு. உருவத்தை மாற்றி இது பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் வாகன அடிப்படையில் மாறினது. மூசிகன் விநாயகருக்கு எழி வாகனமாக மாறினது. ருத்தரன் சிவனுக்கு காளையாக மாறினது நந்தி. அருணகிரிநாதர் மதுரை மீனாட்சி கையில் கிளியாக மாறினது. காரணம், அருணகிரிநாதர் விண்ணுலகில் உருவம் மாற்றி மகரந்த பூவை எடுத்து வரும்போது அவரை வேண்டாதவர்கள் அவர் உடலை எரிச்சிட்டாங்க. இதனால் கூடு விட்டு கூடு பாயிற தன்மையில் உடல் இல்லாதனால கிளி உருவிலேயே இருந்துட்டார். அதனால் இன்னும் மதுரையில் கிளிகள் அதிகமாக இருக்கும். தமிழுக்கு பேர் போன அருணகிரிநாதர் அவர் தான் பச்சை கிளி உருவமானது. சூரசம்காரம் திருச்செந்தூரில் நடந்ததில் சூரனோட தங்கை அஜமுகிக்கு செம்மறி ஆட்டு தலை தான். அஜமுகி தான் முருகனுக்கு இன்னும் செம்மறி ஆடாக வாகனமாக வருகிறது. அந்த சூரசம்காரத்தில் வரம் செஞ்ச சிங்கமுகாசரன் சிங்க வாகனமாக அம்மனுக்கு. அதே சூரசம்காரத்தில் யானை முகம் கொண்ட கஜமுகாசுரன் யானை வடிவத்தில் பிள்ளையாருக்கு. கருடாழ்வார் தன் தாயை காப்பாற்றிய விஷ்ணு பகவானுக்கு வாகனமாக கருடன் என்ற பெயருடையவர் கருடாழ்வார். சூரபத்மனன் முருகனின் வேலால் கீறிட்டு மயில் சேவல் என்ற வாகனம். நாரதர் கன்னியாகுமரியில் நரகாசுரனை அழிக்க அம்மன் வேடம் கொண்டு கன்னியாக இருக்க திருமண கோலத்தில் விடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயம் பெற்றன்னு சொல்லி சிவபெருமான் வரதுக்கு முன்னால் சேவல் வடிவில் நாரதர் கூவினார். அதனால் சேவல் வடிவில் நாரதரும் உண்டு. சூரபத்மனும் சேவல் வடிவம் உண்டு. நாரதருக்கும் கன்னியாகுமரி என்ற ஆலயம் உருவாவதற்கு வழிபாட்டு முறையில் சேவலாக உருவானது நாரதர். இராமாயணத்தில் மாரீசன் என்பவன் மானாக மாறினது. சனீஸ்வர பட்டம் பெறுவதற்காக கங்கா கௌரி திருமணத்தை தடைப்படுத்தி கங்கையில் முதலை வடிவம் எடுத்து சிவனோட காலை பிடிச்சார் சனி பகவான். அதனால் கங்காதேவிக்கு முதலை வாகனமாக இருக்கிறது சனி பகவான் தான். முதலை என்ற வாகனம் சனி என்ற உருவமாற்றம். ஆழ்கடலை கடையும் போது கோமாதா என்ற அடிப்படையில் பசு வந்தது. இது விஸ்வாமித்திரரின் எதிரணியில் உள்ள வசிஷ்டரின் முனிவரின் வாகனமாக செயல்படுகிறது. மேற்கூறிய அனைத்தும் தவறுகள் என்ற பிழையை செய்து அதனால் ஏற்பட்ட இழப்பீடை உணர்ந்து பெயர் உருவமாற்றத்தால் புராணத்தில் உருவமாகி வாகனமாகி வந்த ஆன்மீக முத்தமிழில் உள்ள புராண பதிவேடுப்படி பெயர் மாற்றத்தால் புகழ் பெற்றவர்கள். தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம். இந்த அடிப்படையில் ஆன்மீகம். இதே தான் முடியாட்சியில் கௌசிகன் என்ற மன்னர் தான் மக்களுக்காக சேவை செய்வதற்காக முனிவர் வேடம் தவம் இருந்து பெற்றார். அதனால் அவர் பெயர் விஸ்வாமித்திரர். இயற்பெயர் கௌசிகன். தவம் பெற்று பொது சேவையில் செய்கிறதுக்காக பெயர் மாற்றம் செஞ்சது விஸ்வாமித்திரர். ராமகிருஷ்ணன் என்ற ஏழ்மை புலவன் அரசவை கவையில் நகைச்சுவை அடிப்படையில் மன்னர்களையும் மக்கள்களையும் காத்து ஆலோசகராக செயல்பட்டவரால்
தெனாலிராமன். இயற்பெயர் ராமகிருஷ்ணன். அவர் நகைச்சுவை அடிப்படையில் ஆலோசனை வழங்கியதால் தெனாலிராமன். சித்தார்த்தர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர். தவமிருந்து புத்தர் என்று பெயர் பெற்றார். பொன்னி பொது சேவை செய்யும் நதியும் பொது சேவையில் தான் இருக்கணும், தான் எனது என்னது என்று இருக்கக்கூடாது என்ற கௌரவத்தை அகத்தியர் மூலம் கட்டுப்படுத்தி கமண்டலத்தில் அடைத்து காகம் விரித்து சென்றதால் காவிரி என்ற பெயர் மாற்றத்தால் பொன்னி என்ற இயற்பெயர் காவேரி என்ற அடிப்படையில் புகழ் பெறுகிறது. மகேந்திரன் என்பது இயற்பெயர். ஆட்சி செய்து புகழ் பெறுவதனால பல்லவர் வம்சத்தை சேர்ந்தவர், பல்லவர் என்பார்கள். நரேந்திரன் இயற்பெயர். புகழ் பொது உடைமை பொது சேவை என்ற அடிப்படையில் விவேகானந்தர். சிவி சக்கரவர்த்தி, ராஜேந்திரன், கரிகாலன் பெயர் பெற்றதால் சோழ வம்சம். பராக்கரன் புகழ் பெற்றதால் பாண்டிய வம்சம். வாழ்வாதாரத்தில் பதி என்பது மணவாளன், கணவர். சதி என்பது தர்மபத்தினி, மனைவி. தாய் தந்தை என்பது அம்மா அப்பா. திருமலை என்பது சேர வம்சத்தை சேர்ந்தவர். அசோகன் என்பது சாணக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். பெயர் மாற்றத்தால் சேவை செய்ததால் இயற்பெயர் மருங்கி பெயர் மாற்றத்தால் புகழ் பெற்றவர்கள். புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் குடியாச்சில். காரணம், தவறு என்பது குறிப்பிட்ட பருவத்தில் நிகழக்கூடியது. அதில் ஏற்படக்கூடிய 100 விழுக்காட்டில் 75% நன்மை இருக்கணும், 25% இழப்பீடு இருக்கணும். இந்த அடிப்படையில் சேவை அடிப்படையில் புராணத்திலும் சரி முடியாச்சிலும் சரி இயற்பெயர் மங்கி பொது சேவை அடிப்படையில் புதுப்பெயரில் புகழ் பெறுவது. பெயர் மாற்றம். நவக்கிரகங்களும் தொழில் அடிப்படையில் பிராணன், வைசியன், சங்கமன், சத்திரியன், சூத்ரால் என்ற அடிப்படையில் புராணத்திலும் இது முடியாட்சியில் மண்பாண்டம் செய்வர்கள், மரவேலை செய்வர்கள், வேளாண்மை செய்வர்கள், தீப்பந்தம் ஏந்தி வெளிச்சம் கொடுப்பவர்கள், ஆலய வழிபாட்டு மன்றங்கள் சேவகர்கள், பாதுகாவலர்கள். இதே தான் குடியாட்சியில் பாலங்கட்டுவர்கள், பொறியாளர். இதை ஆங்கிலத்தில் இன்ஜினியர். மின்சாரம் பராமரித்து பாதுகாப்பவர்கள். இதை தமிழில் கூட சொல்லாமல் ஈபி. பண்டகம், கூட்டுறவு, காப்பகம், போக்குவரத்து, காப்பீடு, வங்கி. பேர் தான் மாறி இருக்க ஒழிய பல தொழில்கள் செஞ்சவர்கள். நவக்கிரக அடிப்படையில் சாதி என்பது தொழில். சாதித்தவன், சாதிப்பது, சாதிப்போம், சாதிக்கின்றவன், சாதிக்க பிறந்தவன், சாதிக்காமல் ஓய்வதில்லை, சாதித்து விட்டோம், சாதிப்பதே எங்கள் குலத்தொழில், சாதிக்கலாம் என்ற குறியீட்டு அடிப்படையில் தொழில் செய்கிறது. இதைத்தான் குடியாட்சியில் தொழில் அடிப்படையில் பதவியிலிருந்து விலகினாலும் மரணம் அமரர் என்று அடையும் வரை அவரவர் இல்லத்தில் அவரவர் வாகனத்தில் முன்னாள் என்ற அடைமொழியில் முன்னாள் அமைச்சர், முன்னாள் உறுப்பினர், முன்னாள் முதல்வர், முன்னாள் பிரதமர், முன்னாள் வேளாண்மை துறை உள்ளவர், முன்னாள் காப்பீடு உள்ளவர். தொழிலை தான் அடைமொழியாக பேர் தான் மாறி இருக்க ஒழிய செயல்பாடு எல்லாம் தொழில் தான். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி அடிப்படையில் பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனி எழுத்தில் இன்னும் அவங்க ஆட்சி முறையில் பொருள் ஈட்டிட்டு தான் இருக்காங்க. இதை கூட தமிழ் எழுதாமல் சாதிப்பது, சாதித்தோம் என்ற தொழில் செய்தவர்களை
புராணத்துலேயும் சரி முடியாட்சியிலும் தமிழில் தான் சொன்னாங்க. அதை நாங்கள் மாற்றிட்டோன்னு இன்னும் பேச்சு தமிழில் இருந்து எழுத்து தமிழில் தொழிலை தான் சொல்கிறாங்க. பேர் தான் மாறி இருக்க ஒழிய தன்மை ஒன்று தான். எப்படின்னா மின்சாரத்துறை முன்னால் உள்ளவர் தொழிலை முடித்தோடனே அவங்க இது முடியாது. ஆனால் முன்னால் உள்ளவர் வருவாய்த்துறையில் முன்னால் உள்ளவர் இதை தமிழில் கூட எழுத மாட்டாங்க. இன்னும் கிழக்கிந்திய கம்பெனி ஆதிக்கத்தில் எழுத்து மூலிமா எக்ஸ்இபி, எக்ஸ் கைச்சிட்டி, எக்ஸ் அட்வொகேட், எக்ஸ் சொசைட்டி, எக்ஸ்ட் போலீஸ், எக்ஸ் வார்டு, எக்ஸ் மாநகராட்சி, எக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர், எக்ஸ் வருவாய்த்துறை அமைச்சர், எக்ஸ் காப்பீட்டு அமைச்சர், எக்ஸ் என்று முன்னாள் என்ற அடைமொழியை ஆங்கிலத்தில் தான் போடுறாங்களே ஒழிய பேரை தான் மாற்றிருக்காங்களே. புராணத்தில் உள்ள தொழிலை தான் சாதித்தோன் என்றும் தன்னோட சேவையை செஞ்சு பேர் வாங்குறதுனால பேர் மாற்றத்தினால புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். தன்னோட பொதுநல வாழ்வாதாரத்தை இழந்து சந்ததிகளுக்கு வாழ்வதற்காக கணவன் மனைவி என்ற பெயர் பிள்ளைகளிடம் தாய் தந்தை அப்பா அம்மான்ற பெயர் மாற்றம். இது பொது சேவைகள் அடிப்படையில் குடியாட்சியில் கழகம் என்ற இடத்துல இருக்கிறனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் கழகம் என்ற மறைஞ்சி ஆளுமை, முதல்வர், பிரதமர் என்ற பெயர் மாற்றம். தொழில் எல்லாம் ஒன்று தான். இதை புராணத்தில் சொன்னது தான். முருகக் கடவுள், சிவன் கடவுள், விஷ்ணு, பார்வதி, குலதெய்வம், பிள்ளையார், ஐயப்பன் என்று புராணத்தில் உள்ள அடிப்படையில் தான் பேர் தான் மாறி இருக்கு. காரணம் மதம் என்பது பொது சேவை செய்யுது. மதத்து போதல், மதத்தல். உறுப்பில் ஒரு பகுதி மதத்து போச்சுன்னா மற்ற உறுப்புகளும் செயலற்று போகாது. அந்த பகுதியை விட்டு மற்ற உறுப்புகள் செயல்படும். இதைத்தான் மதத்தல், மதம் என்ற அடிப்படையில் சேவையை சொல்வது. புராணத்தில் நடந்தது தான் குடியாட்சியில் நடந்தது தான் முடியாட்சியில். பேர் தான் மாறுது. அந்த பேரை கூட ஆன்மீகத்துலேயும் முடியாட்சிலையும் தமிழில் தான் வச்சாங்க. ஆனால் இப்போ குடியாட்சியில் அவ்வளவும் கிழக்கிந்திய கம்பெனி என்ற அடிப்படையில் பேச்சு சுரம இருக்காங்களே தவிர பேச்சு உரிமையை கொடுத்து எழுத்து உரிமை அவங்க அடிப்படையில் தான் இருக்குது. எக்ஸ் அதிகாரி, எக்ஸ் விமர்சகர், எக்ஸ் விஐபி என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம் தொழில் அடிப்படையில் சாதித்தல் என்பதை சுருக்க எழுத்தாக சாதி. மதத்து பொது சேவை செய்பவர்கள் சேவகர்கள் என்பதற்காக மதம் குறிப்பிட்ட இழப்பீடை தான் ஏற்றுக்கொண்டு அதில் ஏற்படக்கூடிய லாபங்களை பல உயிர்களுக்கு தருவது ஆளுமை. ஆன்மீக ஆளுமை முடியாட்சியிலும் குடியாட்சியிலும் பெயர் மாற்றத்தால் பெறுகிறது. குடியாட்சியில் கவிஞர் எழுதினால பாரதியார் மேலே பற்று உள்ளதனால கனக சுப்புரத்தினம் இயற்பெயர். பாரதி மீது பற்று கொண்டனால பாரதிதாசன். முத்தையா என்பது இயற்பெயர். கண்ணன் என்ற தெய்வத்தின் மேல் பற்று கொண்டு கவிதை எழுதினால கண்ணதாசன். பீமாராவ் என்பது இயற்பெயர். பொது சேவைக்காக வழி நடை முறைகளை வகுத்து தொகுத்து பிரித்து செயலாற்ற வழிவகை செய்ததனால் அம்பேத்கர். ஈரோடு வேலு நாயக்கர் ராமசாமி. இவர் நன்று தீது கலப்பினம் என்பதை பாகுபடுத்தி காட்டினால் ஈ.வே.ரா. மருதூர் கோபால ராமச்சந்திரன். இவர் சத்துணவு என்ற அடிப்படையிலும் சேவகர் என்ற அடிப்படையிலும் பொதுநல சேவகர் என்ற அடிப்படையிலும் எம்ஜிஆர் என்ற பெயர் மாற்றம். வி.சி. கணேசன் நடிப்புத் துறையில் திறமை என்ற அடிப்படையில் அனுபவத்தை திருத்தி மக்களுக்கு சேவை செய்ததனால் சிவாஜி கணேசன். கோமலவல்லி என்பது இயற்பெயர். சேவை அடிப்படையிலும் தொண்டு நடைமுறையிலும் ஜெயலலிதா. கலைத்துறையில் அரசியல் துறையில் செயலாற்றினால பேர் அம்மா. பெயர் மாற்றத்தால் அதாவது அனுபவத்தால் செயலாற்றுவனால் பெயர் மாறினால்
அவர்கள் புகழ் மக்கள் மனத்தில் பதிந்தது என்ற அடிப்படையில் புராணத்தில் நடந்த விஷ்ணு பகவான் 10 அவதாரம். குடியாட்சியிலையும் அதே அடிப்படையில் தான் முடியாட்சியிலையும். தட்சிணாமூர்த்தி இயற்பெயர் கலைத்துறைக்காக கருணாநிதி, அரசியல் துறையில் கலைஞர். ஐயாத்துறை இயற்பெயர் கழகத்தின் துணைத் தலைவர் என்ற அடிப்படையில் ஸ்டாலின். அதே இது அரசியல் துறையில் தளபதி. சிவாஜி ராவ் இயற்பெயர் நடிப்புத் துறையில் புகழ்பெற்ற நாள் ரஜினிகாந்த். பார்த்த சாரதி சீனிவாசன் இயற்பெயர் நடிப்புத் துறையில் தொழில்நுட்பம் மூலம் பெயர் பெற்ற நாள் கமலஹாசன். புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். காரணம், தவறுகளை திருத்திக் கொள்வதனால் சேவை அடிப்படையில் அனுபவம் பெறுவது ஆளுமை. வைத்தியம், தவறுகளை நியாயப்படுத்தி எதிரணியில் செயல்படுவது ஆளுமை. ஆத்திகம், அதில் உருவானது புராணத்தில் ராவணன், கும்பகர்ணன். இரணியகசிபு, சராசந்தன், கம்சன், சிசுபாலன். பெயர் தான் மாறி இருக்க ஒழிய ஆன்மீகத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். தவறுகளை நியாயப்படுத்தி பேசுவது எப்படின்னா, ராவணன், கும்பகர்ணன் என்ற ஒருவன் இருந்தான் என்று ஒப்புக்கொள்ளும் மனம். ராமன் இருந்ததுனால தான் அந்த காவியம் வந்தது என்பதை ஒற்றுக்கொள்ள முடியாது சில நபர்கள். இது தவறுகளை நியாயப்படுத்தி பேசுவது. தெய்வம் இல்லை என்ற அடிப்படையில். இரணியகசிப்பு, இரணியன் என்று ஒருவன் இருப்பதை ஏற்றுக்கொள்பவர்கள், பாட்டன் முப்பாட்டன் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் பிரபலமாக பெயர் மாறுறதுக்கு காரணமாக இருந்த நரசிம்மன், வராகம் அவதாரத்தை மறந்துடுவாங்க. அதே மாதிரி கம்சன், சராசந்தன், சிசுபாலன் இருப்பதை ஏன் பாட்டன் முப்பாட்டன் ஒத்துக்கொள்ளும் நபர்கள். தெய்வம் இல்லை என்று வாதம் பண்ணுவோர்கள். கண்ணன் என்று இருப்பதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதைத்தான் இயற்தமிழில் நடைமுறையில் உள்ள பழக்க அடிப்படையில் நினைவு கூர்ந்தால் புரியும். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இல்லை என்று வாதிடும் எதிரணியினர் நான் சிங்கம் அப்படிம்பாங்க. நரசிம்ம அவதாரத்தை உச்சரிப்ப அவர்களுக்கே தெரியாமல் அவர்களே உச்சரிப்பது நான் சிங்கம்லாம் அப்படிம்பாங்க. ஆனால் அவர்கள் இல்லை என்பதை இருப்பு என்ற சொல்வார்கள். பன்னி கூட்டம் அம்பாங்க. பன்னி என்றால் வராக அவதாரம். ஏற்கனவே நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம் இருந்தால் தான் இரணியகசிப்பும் இருந்த பாட்டன் முப்பாட்டங்கிற இருந்திருப்பாங்க. அப்போ அவர் இல்லை, இவர் மட்டும் இருந்தார்னா புகழ் இல்லாமல் பெயர் இல்லை, பெயர் இல்லாமல் புகழ் இல்லை என்பதை தமிழில் உள்ளதை மறைச்சி எழுத்து அடிப்படையில் சூட்சமமாக தவறுகளை நியாயப்படுத்தி பேசுவது. ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்வது நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம். ஆனால் பேச்சு தமிழில் முடியாட்சியிலையும் குடியாட்சியிலையும் அன்று முதல் இன்று வரை இல்லை என்பவர்கள் நான் சிங்கம்லாம் ஏன்ட்ட வந்து கேளுங்க அப்படிம்பாங்க. காரணம், நரசிம்ம அவதாரம் சிங்கம். ஆனால் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லவங்க இல்லாதவங்கள பார்த்து பன்னி கூட்டம்பாங்க. அதுவும் வராக அவதாரம். அடுத்தது ராவணன் என் வம்சம், என் பாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர கும்பகர்ணன் ஒருத்தர் இருந்ததை சொல்ல மாட்டாங்க. இது ராம அவதாரம். இதில் இருக்கிறவங்க நான் ராவணன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லாதவங்க, தெய்வம் இல்லைங்கிறவங்க நாங்கள் ராவண வம்சத்தை சார்ந்தவங்க அப்படிம்பாங்க. ஆனால் தெய்வம் இருக்கிறவங்க சொல்கிறவங்க அவங்கள பார்த்து கும்பகர்ணன் மாதிரி தூங்குனா தெய்வம் இருக்கிறது எப்படி தெரியும்பாங்க. சிசுபாலன், கம்சன் இருக்கிறத ஒத்துக்கிற என் பாட்டன்னு சொல்கிறவங்க கண்ணன் இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. இந்த அடிப்படையில் தான் ஒருத்தர் இல்லைன்னா இருத்தவர் இல்லை. இதைத்தான் ஆளுமை அடிப்படையிலும் முடியாட்சி அடிப்படையிலும் எதிரணி ஆளுமை அணி. நடைமுறைக்கு பொறுப்புக்கு வருவதற்காக வாக்குகளை நாங்கள் வந்தால் இந்த சேவை செய்வோம், இந்த பொருள் தருவோம், இந்த உடைமைகள் தருவோம், இந்த அறைகளும் தருவோம் என்று வாக்களிப்பது. வந்துவிட்டால் அதை செயலாற்ற பொருளாதார பற்றாக்குறை.
அதை செயலாற்றுவது ஆளுந்தன்மையை அடிக்கடி விவாதம், வாதம், போராட்டம், அறப்போட்டம் செஞ்சு எதிரணியினால் தான் கொடுக்க வைப்பாங்க. காரணம், ஆன்மீகத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். எந்த ஒரு திட்டங்களும் வாக்குறுதிக்கு அப்புறம் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் செய்ய முடியாது. இது புராணத்தில் நடந்தது முடியாட்சியில் நடந்தது குடியாட்சியில். ஆனால் அதை மக்களுக்காக செஞ்சு ஆகணும் என்பது அறநெறி ஆளுமை, ஆன்மீக ஆளுமை, ஆன்மீக வைத்திய முறை. இதனை எதிரணி என்பவர் போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கோஷம், விவாதம் என்ற அடிப்படையில் மாதங்கள், வாரங்கள், வருஷங்கள் அடிப்படையில் போராடி நிதி இல்லை என்ற அடிப்படையில் சொன்னவரை அதே செயலை செயலாற்றுவது. இதைத்தான் ராவணன் என்று ஒப்புக்கொள்ளும் மனம் கும்பகர்ணனை உச்சரிப்பதில்லை. ஆனால் கும்பகர்ணன் மாதிரி தூங்கினா ராமன் இருக்கிறது தெரியாதுன்னு இருக்கிறவங்க சொல்லுவாங்க. சிங்கம்னு சொல்கிறவங்க இல்லாத தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க சிங்கம்னு சொல்கிறத ஒத்துக்கிடுவாங்களோ ஒழிய, அதே இது தெய்வம் இருக்கிறவங்க அவங்கள பார்த்து பன்னின்னு தான் சொல்லுவாங்க. பன்னி கூட்டம், பன்னிகள் அப்படிம்பாங்க. அப்போ எதிரணி இல்லாமல் ஆளுமணி இல்லை, ஆளுமணி இல்லாமல் எதிர் இல்லை, ரெண்டுமே இல்லாமல் பொது சேவை இல்லை, பொது சேவை இல்லாமல் புகழ் இல்லை, புகழ் இல்லைன்னா வாழ்வாதாரம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லைன்னா பூவுலகில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற உயிர் வாழ வழிவகை கிடையாது. இதை சமம் செய்வதற்கு தான் ஆன்மீக முத்தமிழில் வழிபாட்டு முறை, கலாச்சாரங்கள் மாதந்தோறும், நாள்தோறும், வருடந்தோறும் திதி அடிப்படையிலும் நட்சத்திரம் அடிப்படையிலும் மாறுபட்டு பூஜை புனஸ்காரங்கள் திடப்பொருள் திரவப்பொருள் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. காரணம், கிழக்கிந்திய கம்பெனி என்பது அன்று முதல் இன்று வரை பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்க ஒழிய உலக அளவில் அவர்கள் மொழி தான் பேசப்படுது, ஆங்கிலம் தான் பேசப்படுது. அவரவர் மொழியை அவரவருக்கு பேச இன்னும் எழுத்து சுதந்திரம் வழங்கலை. இது மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு தேயிலை என்பது கழிவாக கொடுக்குறோம் என்றதை அவங்க மொழியில் சொல்லுவாங்க. ஆனால் அது நமக்கு தமிழில் சொன்னால் தான் புரியும். நல்ல கழிவு இலை என்று சொல்ல மாட்டார்கள். மொழி மாற்றத்தால் சூப்பர் டஸ்ட் டீ, சூப்பர்னால் நல்ல, டஸ்ட்டுன்னா கழிவு, டீ என்றால் இலை, உங்களுக்கு கழிவான இலையை தான் தாரோன்னு அந்த விளம்பரம் பொருளீட்டும் கிழக்கிந்திய கம்பெனி அடிப்படையில் வாசகம் அடிப்படையிலேயே இருக்கும். இதை நம்ம விவாதமோ சட்டத்திட்டங்களால் செயல்படுத்த முடியாது. காரணம், நான் வெளிப்படையாக தானே எழுதியிருக்கேன். எல்லாருக்கும் ஆங்கில மொழி தெரிய வாய்ப்பு கிடையாது. தமிழ் அடிப்படையில் பொருள் பார்த்தா இது அவங்க செய்கிற தப்பை திருத்திக் கொள்வார், நியாயப்படுத்திக் கொள்வதற்காக மொழி அடிப்படையில் இன்னும் எழுத்து சுதந்திரம் கொடுக்கலை. இதைத்தான் நல்ல கழிவு என்று தமிழில் போடாமல் சூப்பர் டஸ்ட் டீ, துணியை பூரா கழிஞ்ச துணியை தான் உங்களுக்கு தாரோம், இதை ஏற்றுக்கணும்னு சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் ஆடிக்கழிவு, அச்சயம் என்பது உணவு கொடுத்தா ஒரு தனிப்பட்ட பொருளாதாரம் இழக்கும். ஆனால் அச்சயம் என்பது நகை கிடையாது, அரைகலன் கிடையாது. இது அச்சய திதி என்று அரைகலனை வியாபார அடிப்படையில் மொழி மாற்றம் செய்யப்படுகிறது. அச்சயம் என்பது காதுகுத்து அரிசி, திருமாங்கல்ய அரிசி, சுடுகாட்டில் வாய்க்கு போடும் அரிசி. அச்சயம் என்பது அரிசி, உணவுதான் வாழ்வாதார உயிர்களுக்கு தேவை என்பதை அச்சய திதி என்று சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு என்ற அடிப்படையில், தமிழ் வருடம் என்ற அடிப்படையில், 3வது பிறை அடிப்படையில், வளர்பிறை அடிப்படையில் நிகழ்த்துவது. இதை கூட இன்னும் அரைகலன் என்ற அடிப்படையில் தான் இது பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி அரைகலனை வாங்கி வச்சவங்க யாராவது இதுவரை வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கான்னு சிந்தித்து பார்த்தா புரியும். ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் அடிப்படையில் விளையாட்டுக்கு கூட ஆன்மீக முத்தமிழில் பெயர் சூட்டியுள்ளார்கள். ஜல்லிக்கட்டு, ஜல்லி என்றால் ஜல்லித்தனம் பண்ணுறது, யாருக்கும் கட்டுப்படாமல் தெரிவதை, இதை கட்டுப்படுத்துவதுதான் ஜல்லிக்கட்டு. முடியாட்சியிலும் சரி புராணத்திலும் சரி எதிரிகள் எந்த இடத்துலேருந்து எப்படி தாக்குவாங்க, ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போதும் தாக்குவாங்க, ஆயுதம் இருந்தாலும் தாக்குவாங்க, அவர்களை எப்படி சமாளிக்கிறது விளையாட்டை சிறு வயதிலிருந்தே எருதுகள் மூலம் அதை
விளையாட்டாக செய்து கட்டுப்படுத்துவதை சல்லி கட்டு என்ற வீர விளையாட்டாக ஆன்மீக முத்தமிழில் நடைமுறையில் உள்ளது. வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையத்தேவன் என்ற காளை அடக்கினான். காரணம், எதிரி எந்த திசையிலேருந்து எப்படி தாக்குவான்னு தெரியாது. அதுக்கு உதாரணம் தான் எருது எங்கேருந்து வரும், எப்படி முட்டி எப்படி தூக்கணும்னு தெரியாது. எப்படி வந்தாலும் சமாளிக்கணும். பின்புறம் இருந்தாலும் சரி, வலதுபுறம் இருந்தாலும் சரி, இடதுபுறம் இருந்தாலும் சரி, மார்புக்கு நேரம் இருந்தாலும் சரி, இந்த விளையாட்டு பயிற்சி செய்கிறது தான் ஜல்லிக்கட்டு. அதனால தான் தமிழில் பேர் வச்சான். சல்லி என்றால் கட்டுக்கடங்காதவன், அதை கட்டுப்படுத்துவது தான் ஜல்லிக்கட்டு என்பார்கள். சல்லி என்றால் சல்லித்தனம், சண்டித்தனம், கட்டுப்படாத, கட்டு அவிழ்த்து விட்ட, கட்டுக்கடங்காதத, தலகால் புரியாமல் நடிப்பதை, கீழ்ப்படியாமல் செய்வதை, தான் தனது என்பதை, அடங்காத பயல்பாங்க, துள்ளி திரிதல், திமிரு, மொரடு, ஆணவம், இது பூரா சல்லி என்ற தமிழ் பொருளில் வரும். இதை பூரா எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறதுக்கு தான் நாட்டுக்காக ஜல்லிக்கட்டு கால விளையாட்டு. அதே மாதிரி குடும்பத்திலையும் கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறதுக்காக தான் கால்கட்டு. இதைத்தான் கட்டு என்பது அந்த அவர்கள் விளையாட்டை முறித்தல், அடக்குதல், சரணாகதி செய்தல், கவ்வி பிடித்தல், துவண்டு வைதல், பணிய வைத்தல், ஆக்கம் பணி செய்தல். இந்த அடிப்படையில் சல்லி என்பது கட்டுக்கடங்காமல் போவதை, கட்டு என்பது துவண்டு பணிய வைத்தல். இது நாட்டுக்காக செய்கிறது எருதுகள் என்ற ஜல்லிக்கட்டு. வீட்டுக்காக, வாழ்வாதாரத்துக்காக, தாய் தந்தையருக்காக, சகோதர சகோதரிக்காக செய்வது கால்கட்டு. கால்கட்டு என்றால் திருமணம் என்று வந்துவிட்டால் அவன் தான் இருக்கு, தன் பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்காள் என்று ஆண்மகனும், தனக்கு பிள்ளைகள் இருக்கு, கணவன் இருக்கார், சொந்த பந்தங்கள் இருக்கிறது, பெண்மகளும் ஆண் பெண் பாகுபாடு இன்றி கட்டுப்பட்டு சமுதாய அறநெறி அடிப்படையில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழ் மொழியில் கூட ஜல்லிக்கட்டு என்பதை உருவாக்கினார்கள். ஜல்லிக்கட்டு என்பது வாகனத்தின் குறியீடோ பொருள் பரிசு குறியீடோ கிடையாது. ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் சல்லி என்பது சல்லித்தனம், சண்டித்தனம், கட்டுப்படாத, கட்டவிழ்த்த, கட்டுக்கடங்காத. இப்படி தான் மொழி அடிப்படையில் தான் பொருள் எடுத்தால் தான் உண்மையான பொருள் தெரியும். இந்த அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டு என்பது நாட்டுக்காக எருதுகள் விளையாட்டு. அதன் மூலம் போர்க்காலத்தில் எதிரியை சமாளிக்கிற திறமை, பயிற்சி வரும். வாழ்வாதாரத்தில் இதே மாதிரி பொருளாதார உயர்வு தாழ்வுகளை சமாளிக்க திறமை வர்றது. அது ஜல்லிக்கட்டு, இது கால்கட்டு. நாட்டுக்கு ஜல்லிக்கட்டு, வீட்டுக்கு கால்கட்டு. வீடு இல்லையே நாடு இல்லை, நாடு இல்லையே வீடு இல்லை என்ற ஆன்மீக முத்தமிழ் முன்னோர்கள் தனக்கு நிகழ்ந்ததை தன் பிள்ளைகளுக்கு நடந்ததை பேரப்பிள்ளைகளுக்கு நடந்தது பூட்டன் பூட்டிக்கு என்ற சூட்சம அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழ் வழிபாடு, ஆளுமை, வைத்தியம். இது பெண்களுக்கும் நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் வீர பயிற்சி விளையாட்டு. இயற்தமிழில் கும்மி அடி பெண்ணே கும்மி அடி, கை குலுக்க கொட்டி கும்மி அடி. பாரதியார் இயத்தமிழில் எழுதினது. கும்மியடி என்றால் கைத்தட்டி பாட்டு பாடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் வீர விளையாட்டை தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கும்மி அடிக்கும்போது 2 கையும் சேர்த்து முதுகு வளைஞ்சி தரையை பார்த்து குனிஞ்சு கும்புவாங்க. அதே கையை மேலே வசத்தி கும்மி அடிப்பாங்க. அதே கையை கழுத்துக்கு நேராக பின்பகுதியில் வச்சு கும்மி அடிப்பாங்க. 2 கையும் சேர்த்து இடதுபுறமும் 2 கை சேர்த்து அடித்து அந்த கையை அப்படியே சுற்றி மேலே கொண்டு வந்து மேலே வந்த கையை அப்படியே தரைக்கு கீழே கொண்டு போவாங்க. இதைத்தான் கும்மி அடி. இது பின்னால் இருந்து பெண்மகளை ஆண்மகன் இடையூறு செய்யும்போது இந்த கும்மியடி பயிற்சி பெற்றவர்கள் கையை பின்னால் கும்மி அடித்து மேற்புறம் கொண்டு வந்து தரையில் தள்ளும்போது மல்யுத்த வீரப்பயிற்சி பெண்களுக்கு. தொடர்ந்து கும்மி அடித்து வருபவர்கள் இதே பயிற்சி அடிப்படையில் எதிர்பாராத விதமாக சமாளிக்க கும்மியடி என்ற பயிற்சி முறை. இதை மல்யுத்தம் என்பார்கள். மல்யுத்தத்தில் பின்னால் இருந்து எதிரியை கழுத்தை பிடிப்பாங்க. 2 கையை வச்சு தோள்பட்டையை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து தோள்பட்டை வழியாகவே தரையில் கீழே கொண்டு வந்து மறுபடியும் மேலே கொண்டு போய் பின்னால் தள்ளுவாங்க.
இதைத்தான் கும்மி அடிக்கிறதுல, கும்மி அடின்னா ஒன்று சேர்த்து அடிக்கிறது. இந்த கும்மி அடி பாட்டு மூலிமா பெண்களோட கை பின்னால் 2ம் போகும். அப்போ எதிரி வரும்போது அவன் கழுத்தை பிடிக்கிறது. அதே கை மேலே வரும். அப்போ அந்த எதிரியை அப்படியே பயிற்சி வரும். அந்த எதிரியை தூக்கி தரையில் அடிக்கிறது. இதனால தான் பின்னால் கழுத்துப்புறம் 2 கையை போய் கும்மி அடித்து, அதே கை 2 கையை மேலே தூக்கி கும்மி அடித்து முகத்துக்கு முன்னால் தரையில் குனிஞ்சி அடிக்கிறது. இது மல்யுத்த வீர விளையாட்டு பயிற்சி. ஆன்மீக முத்தமிழில் கும்மி என்றால் ஒரு சேர், ஒருங்கிணைத்தல், ஒன்று சேர்த்தல், ஒரே நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருதல், ஒரே திறனை இயக்குதல், ஒருக்கு இணைத்தல், இரு கரம் இணைந்து பிடித்தல். இப்படி செஞ்சு பின்னால் உள்ள அந்த எதிரியை பெண்மகள் கழுத்தை பிடிச்சி கும்மி அடிக்கிற மாதிரி முன்னால் இருந்து பின்னால் கொண்டு தாக்குவாங்க. அடி என்றால் அடிபணிதல், அடித்தளம் மலர்ந்தல், அடித்தளத்தில் வீழ்த்துதல், அடித்தளத்தில் பல்ட்டி அடித்தல், அடித்தளத்தை சாய்வு செய்தல், அடித்தளத்தில் குப்புற தள்ளுதல், அடித்தளத்தில் கவிழ்த்தல். இந்த அடிப்படையில் தான் கும்மி அடி என்றால் மல்யுத்தம், பெண்களுக்கான வீர விளையாட்டு தற்காப்பு பயிற்சி கலை. ஆண்களுக்கு ஜல்லிக்கட்டு, நாட்டுக்கு வீட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு. பெண்களுக்கும் கும்மி அடி. இது எதிரியை சமாளிக்கக்கூடிய பயிற்சி முறை. மொழி அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழ் புரியாது. இலக்கண அடிப்படையில் அந்தந்த மூலக்கூறு அடிப்படையில் எடுத்தால் தான் புரியும். ஆன்மீகம், வைத்திய முறை, ஆளுமை முறை. புராணத்தில் கூட கண்ணன் கம்சனை கொல்லும்போது ஆயுதம் இல்லாமல் மல்யுத்தம் அடிப்படையில், இந்த கும்மி அடி என்ற அடிப்படையில் நிகழ்ந்தது தான். அதே இதை பெண்களுக்கு தற்காப்பு கலை. கும்மி அடி என்றால் மல்யுத்தத்தை தமிழ் அடிப்படையில் பொருள் எடுத்தால் புரியும். அதைத்தான் இயல் தமிழில் கிருஷ்ணனை பார்த்து ஆபத்தாண்டவா அநாத ரட்சகா என்பார்கள். ஆபத்தில் கூட காத்துக்கணுங்கிற முறையை புராணத்தில் ஆளுமை முறையை கண்ணன் சொன்னது தான் முடியாச்சில் சொன்னது தான் கொடியாச்சில். பேரை தான் மாற்றிருக்கணும் ஒழிய செயல்பாடு எல்லாம் ஒன்று தான். ஆளுமை, வைத்தியம், ஆன்மீக முத்தமிழில். இதையே இசைத்தமிழில் நாடாளுவராக இருந்தாலும் சரி, வீட்டில் குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி என்பவர் ஆண்பால் பெண்பால் யார் வேணாலும் நாடகம் ஆடலாம், வீட்டையும் இது பண்ணலாம். அந்த அடிப்படையில் தான் ராமகாவியத்தில் வைத்திய முறை ஒருத்தனுக்கு ஒருத்தி. மகாபாரத்தில் 2 பேர் இருந்தாலும் அதை அனுசரித்து உள்ளற வாழ்க்கை செயல்படுத்தணுங்கிறது கண்ணன் என்ற ஆளுமை தன்மை. இதைத்தான் இசைத்தமிழில் மன்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறந்து விட்டால், பூமியை தான் சொல்லியிருக்காங்க. சந்திரனை சொல்லலை, செவ்வாயை சொல்லலை, சூரியனை சொல்லலை, நிலவை சொல்லலை, வியாழனை சொல்லலை, சனி கிரகத்தை சொல்லலை. பூமியில் பிறந்தா தெய்வமே மண்ணில் வந்து பிறந்தாலும் அறநெறிப்படி கண்ணன் வாழ்ந்த மாதிரி இல்லற வாழ்க்கையிலும், ராமன் வாழ்ந்த மாதிரி இல்லற வாழ்க்கையிலும், ராமன் செய்த வைத்திய முறையில் அறநெறிப்படியும், கண்ணன் செய்த அறநெறிப்படியில் தான் உயிரே போனாலும் தன்னை நம்பியிருக்கும் மக்கள், தொண்டர்கள், சேவகர்கள், ஆண் பெண் என்ற அர்த்தநாதீஸ்வரர்களை காப்பாற்றணுங்கிறத மகாபாரத்திலும் சொன்னதை தான் மன்னவன் ஆனாலும் மாடோட்டும் சின்னவனானான். மன்னவன் என்றால் ராம அவதாரத்தில் ராஜாவின் மகனாக பிறந்து துறவு பெற்று காட்டில் உள்ள வைத்திய முறை அடிப்படையில் உணவுகளை உண்டு வைத்திய முறையை கண்டுபிடித்தார். அப்படி பிறந்தவரும் உயிரை மனிதன் என்ற அடிப்படையில் விட்டார். அப்போ மன்னவனானாலும், அடுத்தது சின்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானால்னா சிறைவாசத்தில் பிறந்து கண்ணன் கோகுலத்தில் வளர்ந்து களவு, காதல் என்ற அடிப்படையில் சிறு வயதில் சிறுபிள்ளைத்தனமாக செய்த தவறுகளை உணர்ந்து அதில் ஏற்பட்ட இழப்பீடுகளை பிறருக்கும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் ஆளுமையை அறநெறி அடிப்படையில் வகுத்து அவரும் வேடுவனால் அம்புகால் தாக்கப்பட்டு இறந்தார். தெய்வமே ராமாவதாரம் எடுத்து வந்தாலும் சரி, தெய்வமே கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்தாலும் சரி, மனுஷனாக பூமியில் பிறந்துட்டா அறநெறிக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும். பிறப்பு, இறப்பு, மரணம், ஜனனம் என்ற அடிப்படையில் இல்லறம், துறவறம், நாட்டு உயர்வு
என்ற அடிப்படையிலும், மன்னவன் ஆனாலும் ராவதாவதாரம் மன்னனாக இருந்தாலும் சரி, மாடோட்டும் சின்னவனா மாடு மேய்ச்சார் கண்ணபிரான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே மாடுகளுக்கு பழக்கத்தில் இருந்தார். அதனால தான் மாடோட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறந்து விட்டால், பூமியில் பிறந்து விட்டால், சந்திரனில் கிடையாது, சூரியனில் கிடையாது, செவ்வாய் கிரகத்தில் கிடையாது, மண்ணில் பிறந்து விட்டால் மறுபடி மண்ணுக்கே இரையாவான். காரணம், அறநெறிப்படியில் ஆளுமை செய்யணும், அறநெறிப்படையில் வைத்தியம் செய்யணும். இதை எதிர்காலத்தில் மொழி அடிப்படையில் வருவாங்கங்கிற அப்பவுமே உணர்ந்து, தனக்கு நடப்பது தான் தன் பையனுக்கு, தான் பையனுக்கு நடப்பது தான் பேரப்பிள்ளைக்கு, பேரப்பிள்ளைக்கு நடக்கிறது தான் பிள்ளைகளுக்கு என்ற அடிப்படையில் வழிவகை செய்தது ஆன்மீக ஆளுமை, ஆன்மீக வைத்திய முறை. புராணத்தில் இயற்தமிழில் வால் நட்சத்திரம் தோன்றுனா, இயற்தமிழில் வால் நட்சத்திரத்தில் தூமை கேடு என்று சொல்வார்கள். இதை மொழி அடிப்படையில் பிரித்து பார்த்தா பொருள் தரும். தூமை அப்படின்றால் தூய்மையான, சுத்தமான, அழுக்கு நீக்கிய. கேடு என்றால் துன்பம் தரக்கூடிய, நோய் தரக்கூடிய, பிணி தரக்கூடிய, தடுக்கிறது. இதைத்தான் வால் நட்சத்திரம் தோன்றும்போது அந்த சுழற்சி அடிப்படையில், ராகு கேது என்ற வெப்பக்காட்டு அடிப்படையில், நவக்கிரகங்கள் சுழற்சி அடிப்படையில் பூமியில் ஏற்படும் தூசுகளை சிறிது உராய்வுனால் சுத்தம் செய்கிறது. இப்போ இதைத்தான் புராணத்தில் முடியாட்சிலையும் அதே மாதிரி தான் வீடுகளை சுத்தம் செய்கிறது, நாம் சுத்தமாக செய்கிறது, கழிவுகளை அகற்றுவது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தூசி பட்டுட்டுன்னா, நாம் விரிச்சிருக்கும் படுக்கையோ துணிமணியோ உதரும்போது, ஆனால் பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாது, உதரும்போது தூசி கிளம்பும். இதை லேசாக உராய்வுனாலேயோ தட்டுறனாலேயோ தென்படும். இது பிண்டத்தில் நடக்கிறது, அண்டத்துலேயும் நடக்குது. இதை செய்கிறதுக்கு தான் வால் நட்சத்திரம் என்ற ஒரு விண்மீன் வருகிறது. அந்த வெப்ப கதிர்வீச்சு, ராகு கேது என்ற வெப்ப கதிர்வீச்சு, கேது என்ற குளிர் கதிர்வீச்சு மூலம் பட்டு நவக்கோள்கள் அடிப்படையில், கதிர்வீச்சு அடிப்படையில் சுத்தம் செய்கிறது விண்ணில். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில். பேரு தான் மாற்றமே தொழிய, புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளதான் குடியாட்சியில். தைத்திங்கள் அன்று அனைத்தும் சுத்தம் செய்யப்படுகிறது. இது புதியன புகுதலும் பழையன கழிதலும். இருக்கிறது இருக்கத்தான் செய்யும். அந்த தூசிங்கிறத வெளியில் ஏற்றுறதுக்கு தான், சுத்தமானதை கொண்டு வர்றதுக்கு தான் துப்புரவு பணியை செஞ்சாங்க. அவர்களும் இந்த வர்ணம் பூசி கெமிக்கல் சேர்த்து, இதுலேயும் எழுத்து தமிழ் அடிப்படையில் பெயிண்ட், டிஸ்டம்பர், எமர்சன் என்று மேலை நாட்டு பொருள்களை தான் நமக்கு சுவாசம் மூலம் சில உயிர்களை அழுக்கி, சுவாசத்தில் சில இடர்பாடுகளை ஏற்படுத்தி பொருளிட்டு வருகிறார்கள். பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்களோ இல்லையா, எழுத்து சுதந்திரம் இன்னும் கொடுக்கலை. இந்த சுவாசம் சுத்தமாக இருக்கணும்னா செம்மண்ணால், குளமண்ணால், மணலால் அந்த காலத்தில் வீடு கட்டி சாணம் என்றதையும் மஞ்சள் என்பதையும் தரையிலையும் செவுத்திலையும் கையால் பூசி மொழிவி, அந்த காற்று தட்பவெப்ப காற்று மூலம் சுத்தமான காற்று உடலில் உள்ள பிணிகளை நீக்குது. வால் நட்சத்திரம் அண்டத்தில் சுத்தம் பண்ணுற மாதிரி பிண்டத்தில் சாணம் மஞ்சள் என்பதை தொளிக்கவும் செவுத்தில் பூசவும் இருந்தாங்க. இதனால் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுடைய பொருள் விற்காது என்று கிழக்கிந்திய கம்பெனிகள் எழுத்து அடிப்படையில் அசிங்கம், அவமானம், கேவலம், சாணியை தொடக்கூடாது, மஞ்சளை தொடக்கூடாது, மஞ்சளை பூசி குளித்தா மேலே பூரா அசிங்கமாக இருக்குதுன்னு. கிருமி நாசிங்கிறது ஆன்மீக முத்தமிழில் சொன்ன மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இப்போ யாருமே கிடையாது. அதை தேய்ச்சி குடித்தா தோல் நோய் எதுவுமே வராதுன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கிறாங்க. இதை மூடி மறைச்சி தன்னோட பொருளை ஈட்டுறதுக்காக, விற்கிறதுக்காக பெயர் மாற்றத்தில் சாணியை பூசாதீங்க, அது அசிங்கம், கேவலம், குடும்ப கௌரவம் குறைச்சல் என்று சொல்லி சுண்ணாம்பு கொண்டு வந்தாங்க. சுண்ணாம்பு விற்று முடித்தோடனே மேலும் பொருளிட்டுறதுக்காக டிஸ்டம்பர் என்ற ஆங்கில பேரில், அதுக்கப்புறம் எமர்சன், அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, தமிழ் பேரில் எதுவுமே வைக்கலை. இது வேதியியல் அடிப்படையில் சுவாசத்துக்கு கேடு விளைவிக்கும் நச்சுத்தன்மைகளை சிறிது சிறிதாக கலந்து தமிழில் மெதுவான உயிர்ச்சாவு, ஆங்கிலத்தில் ஸ்லோ பாய்சன், இந்த அடிப்படையில் வர்ணம் பூசி சுவாசித்து நம்மளை நாமளே கெடுத்துக்கிட்டு வரோம். இன்னும் பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்க ஒழிய எழுத்து சுதந்திரம் இன்னும் வரல. காரணம், தமிழனுக்கு தமிழ் மொழியில் சொன்னால் தான் புரியும்.
இதை மறைச்சி தான் ஆங்கிலத்தில் சுண்ணாம்பு, டிஸ்டம்பர், எமர்சன், பெயிண்ட்டுன்னு. உதாரணத்துக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கும் போதோ டிஸ்டம்பர் பூசும் போதோ நாசியில் குத்தும், கண் எரியும், தொண்டை எரியும். ஆரோக்கியமான பொருள்னால் இந்த 3 வேலைப்பாடும் சமமாக இருக்கணும். ஆனால் கண் எரியக்கூடாது, மூக்கில் இருந்து நீர் வடியக்கூடாது, தொண்டை கமரக்கூடாது. அப்போ ரசாயனம் என்ற கழிவு, ஆங்கிலத்தில் ஸ்லோ பாய்சன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசிக்கிறனால தான் தடைப்படுகிறது. சிலர் இன்னும் வெள்ளை பிடிக்காது, வெள்ளை அடித்தா எனக்கு வாடை பிடிக்காதுன்னு 1 வாரம் 2 வாரம் வீட்டுக்கே போக மாட்டாங்க. காரணம், நோய் என்பது விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு பேச்சு சுதந்திரத்தை விட்டு எழுத்து சுதந்திரத்தில் அடிமையாக தான் இருக்குது. இதைத்தான் ஆன்மீக முத்தமில்ல சாணம் பூசுங்க, மஞ்சள் தொளிங்க என்று சொன்னார்கள். அண்டத்தளம் குறிப்பிட்ட 60 ஆண்டுகள் பிறகு தான் வால் நட்சத்திரம் என்பது வரும். அப்படி வரும்போது அண்டத்தில் ஆங்கிலத்தில் சேட்டலைட்ஸுகள், விண்கலம் தமிழில், கழிவுகளை இன்னும் நம்ம கீழே கொண்டு வரல. மேலுள்ள கழிவுகள் எங்கே போகிறதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த கழிவுகள் மேலே இருக்கிறனால தான் தட்பவெப்பநிலையில் மாற்றங்கள், பனி, மழை, காற்று, கோடை, குளறுபடியான நிகழ்ச்சியில் தன்னோட கடமையை செல்ல காலம் தாழ்த்தியும் காலம் மிகுந்தும் அதிகமாகவும் குறைவாகவும் இரவு பகல் என்று மாறி அடிப்படையில் சுகாதாரத்தை சமம் செய்கிறது. இந்த கழிவுகளை விண்ணிலிருந்து இன்னும் கீழே கொண்டு வரலை. இது அந்தந்த தொழில் சார்ந்தவர்கள் தான் புரியுமே தவிர தொழில் தெரியாதவர்களுக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திங்களும் பலவிதமான விண்கலங்களை விண்ணில் செலுத்துகின்றன. செலுத்தும் போது விளம்பரப்படுத்துவர்கள் அந்த கழிவுகளை கீழே கொண்டு வந்துட்டு இதுவரை எந்த தேசமும் வெளியிடுறது கிடையாது. காரணம், அந்த கழிவுகள் மேலே தான் இருக்குது. கழிவுகள் மேலே இருக்கும்போது ராகு கேது என்ற வெப்பக்காற்று அடிப்படையில் தான் சுத்தம் செய்யப்படுகிறது. அதற்கு நாம் கீழே எப்படி மூச்சுத்திணறல் ஏற்படுகிறதோ அதே மாதிரி விண்ணிலும் உண்டு. அண்டம் சார்ந்த பிண்டம், பிண்டம் சார்ந்து அண்டம். இந்த அடிப்படையில் மழை, கோடை, பனி, காற்று காலம் தாழ்த்தி இருந்தாலும் அது கடமையை இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆன்மீகம் என்பது சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதுபோக கடலில் வேற விண்கலத்தில் உள்ள கழிவுகளை ஏவுகணை சோதனை என்று கடல் நீரிலையும் வேதியியல் பொருந்த பல எடை கொண்ட திரவங்களையும் கடல் நீரில் கலக்கிறது. அதையும் ராகு கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று தான் சுத்தம் செய்கிறது. இதைத்தான் தவறு என்பது திருத்திக் கொள்வது ஆன்மீகம். தவறுகளை செய்துவிட்டு அதற்கு நியாயம் கற்பிப்பது ஆதிக்கம், ஆவேசம். இது அந்தந்த தொழில் சார்ந்தவர்களுக்குத்தான் புரியும், எல்லாருக்கும் புரிய காரணம் தெரியாது. ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழியிலும் நம்பிக்கை வேணும். இரண்டிலும் நம்பிக்கை இல்லாதவருக்கு புலப்படாது. அண்டத்திலும் பிண்டத்திலும் திட, திரவ, வாயு கழிவுகளை சுழற்சி முறையில் தடைகளை மீறி பனி, கோடை, மழை, காற்று என்று நவக்கிரகம் அடிப்படையில் ராகு என்ற வெப்பக்காற்றும் கேது என்ற குளிர்காற்றும் அடிப்படையில் அனல், ஈரப்பதம் என்ற அடிப்படையும் சுகாதார கேடுகளை சுத்தம் செய்வது ஆன்மீக வழிபாட்டு கலாச்சாரம். இதை இயற்தமிழில் சொல்லுவாங்க. வீட்டில் முடி வளர்ந்தா தரித்திரம், கோயிலில் முடி வளர்ந்தா பாவம் என்பார். ஆனால் முடிங்கிறது ஒரே தன்மை உள்ள பொருள். ஏன் வீட்டில் விழுந்தா தரித்திரம், கோயிலில் விழுந்தா பாவங்கிறாங்க? ரெண்டுமே ஒரே சொல்ல தானே சொல்லணும். இதையும் வைத்திய முறையும் பொருளாதார இழப்பீடையும் நோய் ஏற்படுவதையும் ஆன்மீக முத்தமில்ல வைத்தியம் ஆளுமையை சொல்கிறது. முடி என்பது கண்ணுக்கு தெரியாது. ஒரு சிறு முடி விழுந்தாலும் அது நாம் உணவுலையோ நீரிலையோ காற்று மூலியமோ நீர் மூலியமோ படும்போது சுருங்கிடும் ரோமம். அந்த சுருங்கினோடனே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் குடிக்கும்போது தண்ணி மூலமாக உள்ளே போனாலோ, திடத்தன்மையில் உணவு மூலியமாக உள்ளே போனாலோ, வாயு தன்மையில் தூங்கும்போது வாயு வழியாவோ நாசி வழியாக உள்ளே போனாலும் தொண்டைக்கு கீழே போகும்போது ஈரப்பதம், பசைத்தன்மை உண்டு குடலுக்கு. அப்படிங்கும்போது அந்த பசைத்தன்மையிலையும் ஈரத்தன்மையிலையும் ரோமம் ஒட்டிக்கிடும். அப்படி சின்ன முடி தான், ஒரு முடி தான் ஒட்டிக்கிடும். ஆனால் அந்த முடியை தாண்டி திடக்கழிவுகள் உள்ளே போகாமல் சிறு சிறு தடைகளாக ஏற்பட்டு அதுவே அடைப்பாக ஏற்பட்டு நோய் வந்துடும். நோய் வந்ததுன்னா வைத்திய செலவு பொருளாதார இழப்பீடு.
இழப்பீடு வந்தால் வாழ்வாதாரம் உயராது, தருத்தனம் தான் வரும். இதைத்தான் வீட்டில் முடி வளர்ந்தால் தருத்தனம்பாங்க. அதே இது கோயிலில் முடி வளர்ந்தால் பாவம் என்றால் பாகும். நாற்று பாவியாச்சா, நாற்று நட்டாச்சான்னா ஒரு இடத்துல இருக்கிற நாற்றை எடுத்து பல இடத்துக்கு விரித்து கொடுக்கறது. இது வேளாண்மை துறையை சேர்ந்தவருக்கு தெரியும். தமிழ் அடிப்படையில் எடுக்கணும். பாவு என்றால் பாவுதல், ஒரு இடத்துல உள்ளதை பரப்புதல். அப்போ அந்த கோயிலில் முடி விழும்போது அங்கே நாள்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் பூஜை நடக்கும். அப்போ அந்த ஒரு முடி அந்த பிரசாதத்தில் விழுந்தீங்கன்னா அதை உண்ணுவர்களுக்கு இதே குடலில் போய் ஒட்டிக்கிட்டு பரவ ஆரம்பிச்சிடும். பிரசாதத்தில் தண்ணியில் பட்டும் தீர்த்தம் கொடுக்கும்போது அதில் போடும். முடி கண்ணுக்கு தெரியாது, சிறு முடி. மொத்த முடின்னா தெரியும். ஒரு முடி சிறு முடிங்கும்போது குடலில் ஒட்டும்போது திடக்கழிவுகள் தடைபட்டுரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மடை என்ற கழிவு நீர் போகும்போது ஒரே ஒரு தூக்கிற வாரி குச்சி பட்டுட்டுனா அந்த வாரி குச்சியில் மண் தேங்கும். மண் தேங்குன்னா சோறு தேங்கும். சோறு தேங்குதுன்னா பருப்பு தேங்கும். இப்படியே சேர்ந்து அடைப்பு ஏற்பட்டுரும். அந்த முடியை அப்போமே எடுத்துட்டோமா முடிஞ்சிடும். கழிவுட்டலான்னு பார்த்தா கடைசியில் அது செம்மி பொருளாதார அடிப்படையில் மிஷினை கொண்டு உடைக்கவும் கழிவுகளை உறிஞ்சி எடுக்கவும் தான் வரும். இதைத்தான் வீட்டில் முடி விழுந்தால் தருத்தனம், பொருளாதார கேடு. கோயிலில் விழுந்தால் பாவம். ரெண்டுமே உடம்புக்கு கேடு என்பது தான் இது பண்ணும். இது வைத்திய முறையிலையும் ஆளுமை முறையிலையும் சுகாதார அடிப்படையிலும் சொன்ன ஆன்மீக முத்தமிழ் இயற்தமில்ல. முடி வீட்டில் விழுந்தால் தருத்தனம், பொருளாதாரத்தான் இழப்பீடு வரும். காரணம் திடப்பொருளான சோறு, திரவ பொருளான நீர், வாயு பொருளான சுவாசம் மூலம் உள்ளே போகும். இதனால தான் வைத்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு வயிற்றுக்குள்ளே முடி இருந்தது, குறிப்பிட்ட அளவு துணி இருந்தது, குறிப்பிட்ட அளவு செரிமானமாக செம்மி இருந்தது, இதை எடுத்தேன்னா வயிறு இருக்காது, வயிறு துன்பம் இருக்காது என்று நடைமுறையில் நிகழ்வதை நினைத்து பார்த்தால் புரியும். தவறு செய்தவன் பிரம்மா என்றாலும் சிறு பிள்ளையான முருகன் தட்டி கேட்டான். புராணத்தில் தவறு செய்தது சிவபெருமானே ஆனாலும் இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் கிடையாது என்று முடியாட்சியில் நக்கீரர் தட்டி கேட்டார். இதே அடிப்படையில் தான் தவறுகளை யார் செய்தாலும் தட்டி கேட்கணும். இதனால் உயிரே போகும். உயிரே போனாலும் தட்டி கேட்குறது தான் ஆன்மீக முத்தமிழில் உள்ள, புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். தவறு செய்ததுன்னு தெரியுது, அதை திருத்திக்கன்னு சொல்கிறது தான். இதைத்தான் இயற்தமில்ல. யாரும் யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் அது அறநெறிப்படி இருக்கணும். அவர் கோட்பாட்டுக்கு உட்பட்டு இருக்காரான்னு பார்க்கணும். கோட்பாடை மீறினா தான் ஊழல், பிழை, குற்றம், தண்டனை. அந்த பிழைக்கு உட்பட்டு இல்லாமல் கோட்பாட்டுக்கு உட்பட்டு நடந்தார்னா அவர் செய்கிறது சரி. இதைத்தான் யார் வேணாலும் யாரையும் கேட்கலாம் என்பது தான் இயற்தமில்ல. யாதும் ஊரே, எல்லாமே நம்ம ஊர் தான். யாவரும் கேளிர், யார் வேணாலும் கேட்கலாம். ஆனால் அந்த கேள்வி இயற்கைக்கு அண்டஞ்சார்ந்த பிண்டம் சார்ந்த அந்த வேற்றுமையில் ஒற்றுமையில் இயற்கைக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்ததுன்னா தட்டி கேட்கலாம். இதைத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர்பாங்க. இந்த தமிழ் வாசகத்தை தான் இயற்தமிழில் தான் ஐக்கிய நாட்டு சபையில் பெயர் பலகைகளை கூட வச்சுருக்கிறாங்க. தமிழ் அடிப்படையில் தமிழ் மொழியில் உள்ள ஆளுமையைத்தான் சிறப்புமிக்க வாசகத்தை ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்குது. ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை. ஆரூரன் என்ற இயற்பெயர் கொண்டவர் முடியாட்சியில் சுந்தரர். இவர் குழந்தை பருவத்தில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சிவபெருமான் தடை பண்ணினார். உன் பரம்பரை எனக்கு அடிமை என்று உன் பாட்டன் வாசகம் எழுதி கொடுத்துக்கார் என்று குழந்தை திருமணத்தை தடுப்பார். காரணம், அவர் அந்த திருமணத்தை நடக்கும்போது சுந்தரர் சொல்கிற முதல் வார்த்தை பித்தா என்பார்கள். பித்தா என்றால் பைத்தியக்காரன். குழந்தைகள் வளர்ச்சி பெறாதவர்கள், பருவத்தின் தன்மை அறியாதவர்கள் பெரியவர்களை பார்த்து சிசுக்கள் சொல்வது பித்தன் என்று தான் சொல்வார்கள். அப்போ ஆரோர் என்பது அந்த பருவத்துக்கு வரலை என்பது, இளம் வயதில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறத புராணத்தில் தடை செய்யப்பட்டதை எடுத்து காட்டுவார். அதே இதை சில காலங்களுக்கு சிவபெருமானே ஆரூரன் என்ற இயற்பெயர் கொண்ட சுந்தரருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. அப்போது குறிப்பிட்ட பருவம் வந்தால் தான் திருமணம் செய்யணுங்கிற சட்டத்தை ஆளுமையில் புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இளமையில் அவர் பித்தா என்பது குழந்தைத்தனமான சொல்லக்கூடியது. இந்த அடிப்படையில் குழந்தை பருவத்தில் தான் நீ இருக்குன்னு வயசுக்கு வரல அப்படின்னு தடையத்தை பண்ணி
பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதே சிவபெருமான் அதே சுந்தரருக்கு திருமணம் செஞ்சு வச்சார். இது இளமையில் திருமணம் செய்யக்கூடாது என்று புராணத்தில் உள்ளது. இதே தான் அவர் பாட்டாக படிப்பார். பாட்டு படிக்கல கூட பித்தானா பைத்தியக்காரன், பிறை சூடினா நிலா அம்புலி என்ற அடிப்படையில் பித்தா பிறை சூடி என்று தான் படிப்பார். இதை பித்தன் நிலா என்பது குழந்தைத்தனமான உள்ளவர்கள் தான் சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு நிலாச்சோறு ஊட்டுவாங்க. அப்போ குழந்தை பருவத்தில் உள்ள திருமணத்தை தடை பண்ணது புராணத்தில் உள்ளது தான். அதைத்தான் முடியாட்சியிலையும் குடியாட்சியிலையும். முடியாட்சியில் ராஜாராம் மோகன் ராய் குழந்தை திருமணத்தை தடை திட்டமாக பருவம் வந்த பின்பு தான் திருமணம் செய்கிற சட்டத்தை வகுத்தார். இதைத்தான் குடியாட்சியிலையும். அதே சமயம் எந்த ஒரு ஆவணங்களையும் பிரதியும் எடுக்க வேண்டும், அசலும் வச்சுருக்கணும்னு சுந்தரர் மூலமாக புராணத்தில் பட்டா நகல் அசல் என்ற அடிப்படையில் அவர் கிழித்து போட்ட ஓலை, சுந்தரர் கிழித்து போட்ட ஓலை போலியானது, அசல் என்னிடம் உள்ளது என்று எதுனாலும் அசலும் நம்மக்கிட்ட இருக்கணும், பிரதியை தான் வெளியாள்கிட்ட காக்கணும். ஏன்னா தவறுகள் செய்வர்கள் அதை அழிக்க காரணமாக இருப்பாங்கிற உணர்ந்த ஆளுமையை பற்றி அன்னைக்கு சுந்தரருக்கு திருமணத்தலையும் செஞ்சு வச்சது சிவபெருமான் என்ற புராணம். அந்த ஓலைச்சுவடியை கலைச்சி நிலம் போன்ற ஆவணங்களுக்கு அசல் தான் தேவை, நகலை தான் பிறர்கிட்ட காட்டணுங்கிறத கட்டுப்படுத்தி வழிவகை செய்த ஆளுமை தான் முடியாட்சியிலையும். முடியாட்சியில் நடக்கிறது தான் குடியாட்சியிலையும். பட்டா அசல், பட்டா நகல், அதிக அளவில் பெரும்பாலும் நகலை தான் காட்டணும் என்கிறத புராணத்தில் சொன்ன திருவிளையாடல் தான் முடியாட்சியில் சொன்னது தான் சட்டமாக. ஆன்மீக முத்தமிழ் ஆளுமைத்தன்மை வைத்திய முறையை எடுத்து சொல்கிறது. அது தமிழ் மொழியில் பற்றுள்ளவர்களும் ஆன்மீக தமிழ் பற்றுள்ளவர்களுக்கும் புரியும், மற்றவருக்கு புலப்படாது. குழந்தை திருமண தடை, அசல் நகல் என்ற பிரதிகள் ரெண்டும் தேவை என்பதை புராணத்திலே கூறினது தான் முடியாட்சியில் கூறினது தான் குடியாட்சியில். இல்லறத்தில் சந்ததிகள் என்ற வாழ்வாதாரத்தில் தாய் தகப்பன் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, வெளியிலேருந்து வர்றவங்க தான் கேட்பாங்க. அதே மாதிரி முடியாட்சியிலையும் குடியாட்சியிலையும் தான். இதை புராணத்தில் நடந்தது தான். புராணத்தில் வைகாத்தில் வெள்ளம் எடுக்கும்போது பிட்டுக்கு கூலியாளாக சிவபெருமான் வந்து மண் சுமந்தார். அப்படி வரும்போது பிட்டை மட்டும் தின்னுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பார். இதை வெளியிலேருந்து வந்தது தெய்வம் என்று தெரியாமல் பெரம்பால பாண்டிய மன்னன் அடிச்சிருவார். அடிக்கும்போது அந்த வலி எல்லார் முதுகுலையும் படும். வந்திருக்கு சிவபெருமான் என்று கேட்பார். இருந்தாலும் தெய்வமே வந்து மனுஷனாக வந்தாலும் பொது சேவைக்குன்னு வந்துட்டா கடமையை செய்யணும், தூங்கக்கூடாது என்பதை அன்றே எடுத்துக்காட்டி வந்தவன் தான் தட்டி கேட்பான். அதாவது வந்து தட்டி. இதைத்தான் இன்னும் இயற்தமிழில் அவன் வந்தட்டிக்காரம்பாங்க. புராணத்தில் சிவபெருமான் எங்கேருந்தோ வந்தாலும் அவர் மூலியமாக தான் பொது சேவைக்கு தெய்வமே வந்தாலும் தூங்கக்கூடாது, சாப்பிட்டு தூங்கக்கூடாது என்பதை அன்றே அடிக்கும்போது தான் வழி தெரிஞ்சுது. ஆனால் புட்டு திங்கும்போது அந்த பசி எல்லாத்துக்கும் அடங்கியிருக்கும்ல, அது அடங்கலை. காரணம் தமிழன் என்ற அடிப்படையில் பசி என்று வந்தவர்களுக்கு உணவு கொடுக்கணும், அதே சமயம் அந்த உணவுக்கு ஏற்ற பொது சேவையும் செய்யணும் என்பதற்காக தான் புட்டு திங்கும்போது யாருக்கு பசியும் அடங்கலை. காரணம் பிறரோட பசியை அடக்கிறது தான் ஆன்மீகத்தினோடையும் மொழி அடிப்படையிலும் அறநெறி வைத்தியம். உணவு தான் வைத்தியம். இதனால் வந்தி என்பவர் வயிற்றுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தார். அப்போ அவர் பசியை மட்டும்தான் அடங்குச்சு. சிலர் கேட்கலாம், அவர் தெய்வம் தானே, புட்டு தின்னோடனே எல்லோரும் வயிறும் பசி அடங்கணும்ல, பெரம்படிப்பட்டால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் வழி கேட்க, அப்போ சாப்பிட்ட பசி அடங்கணுமா கிடையாது. பொருள் அப்படி எடுக்கக்கூடாது. வெளியில் இருந்து வந்தாலும் பொது சேவை என்று வந்தால் அறநெறிப்படி குடும்பத்திலும் சரி பொது வாழ்விலும் சரி உணவு என்ற வைத்திய முறையை உண்ட பிறகு பொது சேவை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது தவறுகளை பிறருக்கும் தெய்வமே வந்ததை தட்டி கேட்கலாங்கிற, வந்தவனை தட்டி கேட்கறது. பக்கத்தில் உள்ளவன் சொன்னால் கேட்க மாட்டான்ங்கிறது தான் பாண்டிய மன்னன் பெரும்பாலும் அடிக்கும்போது எல்லாருக்கும் வழிபட்டது. அந்த வலிங்கிறத உணர்வு மட்டும்தான் இன்னும் வரலாற்று பதிவில் இருக்குது. அப்போது அந்த அடி எல்லார் மேலேயும் பட்டுச்சுன்னா தெய்வமே வந்து தப்பு செஞ்சுது, அவரே அடிபட்டார், அவரே அறநெறியை வகுத்து அவரே மீறினார், அதுக்காக தான் அந்த அடி. இது அவருக்கு விழுந்தால்
தெரியாது. அந்த அடி எல்லாருக்கும் விழும்போது தான் வரலாற்று பதிவு மூலம் பொது சேவையில் வர்றவருக்கு தப்பே செய்தாலும் தெய்வமே வந்தாலும் தண்டிக்கணும் என்கிற சட்டம திட்டத்தை அன்னைக்கே சொன்னது தான் வந்திக்கு கூலியால் வந்த சிவபெருமான். உணவு உண்ணுறது வைத்தியம். இது சாப்பிடும்போது யாருக்குமே வயிறு நிறையலை. இது தமிழர் கலாச்சாரப்படி உணவு தான், உணவுக்காக தான், ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் என்ற அடிப்படையில். ஆனால் தெய்வமே தூங்கக்கூடாது பொது சேவைக்கு வந்தால். இதை ஆழ்மைய சிறப்புக்காகவும் அறநெறிப்படி தன்னோட இல்லற துன்பங்களை நிறைவேற்றாமல் பிறரோட கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் பெரம்படி பட்டும்போது எல்லாத்துக்கும் பட்டுது. பிட்டு உண்ணும்போது அவர் பசி மட்டும்தான் அடங்குச்சு. பிட்டு என்பது ஆன்மீக வைத்தியம், அடி என்பது அரசாட்சியில் பொது உடைமை என்பது. பிட்டு உண்ணும்போது அவருக்கு மட்டும் சேர்ந்தது. காரணம், அவங்கவுங்க மருந்து சாப்பிட்டாந்தான் அவங்கவுங்க வைத்தியம் முறை, அவங்கவுங்க நோய் தீரும். ஆனால் பொதுப்பணின்னு வந்துட்டால் தன்னோட இன்னல் துன்பங்களை கடந்து பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பெரம்படி உலகளவுலப்பட்டு தெய்வமே தப்பு செஞ்சுது அப்படிங்கிற மற்றவருக்கும் உணர்த்தும் போது, அந்த அடி எல்லாத்துக்கும் உழலன்னா இந்த நிகழ்வு யாருக்கும் தெரியாது. அப்போ பொது சேவையில் வரும்போது கடமை தவறக்கூடாது, தூங்கக்கூடாது என்பதை ஆளுமையை பற்றி ஆன்மீகம் புராணத்தில் சொன்னது தான் முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். பேரு கூட பிட்டுக்கு மண் சுமந்தான்னு தான் வச்சுருக்காங்க, புட்டு என்று சொல்லலை. பிட்டு என்றால் மண் உடஞ்சி போனாலும் அணை உடஞ்சி போனாலும் பிட்டுக்குச்சின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தையில ஒரு பண்டத்தை பிச்சு கொடுக்கும்போது பிட்டு கொடுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது பாகம் பிரித்து கொடு, மொத்தமாக இருக்கிறத பிரித்து கொடுங்கிறது. அதே மாதிரி உணவு முறையும் பிட்டுங்கிறது உணவு முறையை சாப்பிட்றது வைத்தியம், அந்த உடஞ்சதை ஒட்டு வைக்கிறது பொது சேவை ஆளுமை. வைத்தியம் ஆன்மீகத்திலையும் ஆளுமை ஆன்மீகத்திலையும் உள்ளதை தான் பிட்டு என்பது. வைத்திய முறை பிட்டு, அணை உடஞ்சிருக்கிறத பிட்டு என்கிறத ஆட்சி முறை. இது தமிழ் பற்றும் ஆன்மீக பற்றும் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் புரியும், பிற மொழியில் வந்தவர்களுக்கு புரியாது. அதை தான் பிட்டுக்கு மண் சுமந்தார் தான் வந்திருக்க ஒழிய புட்டுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. புட்டுக்குச்சி அடிம்பாங்க இயற்தமிழில். புட்டுக்குச்சின்னா உடஞ்சி போச்சு. என்னது உடஞ்சி போச்சு? வைகையில் உள்ள அணை உடஞ்சதுக்கு சரி கட்டணும். சரி கட்ட தெய்வமே சாப்பிட்டுட்டு சும்மா கிடந்ததுன்னா அதையும் தட்டி கேட்கலாம். பொது சேவைன்னு வந்தால், இல்லறம் என்று வந்தால், இல்லறத்தில் அந்த கிளவி ஆனாலும் பொது சேவை செய்கிறாள். காரணம், அவள் உடல் உழைப்பு இல்லைனாலும் உணவு என்ற அடிப்படையில் செய்கிறாள். இதைத்தான் ஆன்மீக வைத்தியம் பிட்டு, ஆன்மீக ஆளுமை பெரம்படி, வந்தவனை தட்டி கேட்கறது. இதைத்தான் இயற்தமிழில் வந்தட்டி. இதே தான் முடியாச்சில். மருது சகோதரர்கள் பிற தேசத்தில் காவலருக்காக வந்தவர்கள் வேலுநாச்சியார்களுக்கு. அவர்தான் சிவகங்கையை ஆட்சி செய்தார்கள். அங்கே உள்ளவங்களை வெளியூரில் அவங்க தட்டி கேட்டாங்க. அதனால தான் அந்த மன்னர் அவர்களையே அந்த ஆட்சி பொறுப்பை அவர் காலத்துக்கு பின்னால் ஒப்படைச்சார். தட்டி கேட்டவங்களை வந்தட்டி. இது அசிங்கமானவோ ஆபாச சொல்லோ கிடையாது. காரணம், எவன் ஒருத்த வீரமாகவும் திறமையாகவும் சிறப்பாகவும் சமசீர சமதள அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறானோ அவர் மூலம் கிழக்கிந்திய கம்பெனி என்பவர் பொருள் ஈட்ட முடியாதுங்கிற உணர்ந்து அவன் வந்தட்டிக்காரன் உங்களை தட்டிக்காக்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு சிண்டு முடித்து மொழி அடிப்படையில் கிளர்ச்சி செய்து உருவாக்கப்பட்டது தான் வந்தட்டி என்ற ஆளுமை வைத்தியத்தை. வந்தட்டிக்காரன் என்று குளறுபடி செய்து கிழக்கிந்திய கம்பெனி பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இன்னும் எழுத்து சுதந்திரத்தில் பொருள் ஈட்டிகிட்டு தான் இருக்காங்க. தட்டி கேட்டது மருதுபாண்டியர். அவர்களை ஏற்றது ஆங்கிலேயர், தமிழர்கள் கிடையாது. மருதுபாண்டியர்களுக்கு சொந்த ஊர் சிவகங்கை கிடையாது. இது வரலாற்று பதிவு. சிவபெருமானுக்கு தமிழ் வளர்த்ததுனால, சங்கம் வளர்த்ததுனால பிட்டுக்கு மண் சுமந்தது. வைத்தியம் ஆளுமை. முடியாட்சியிலையும் வைத்தியம் ஆளுமை. இதே தான் குடியாட்சியிலும். புராணத்தில் வைத்தியம் முறையை பிட்டு என்பதை தமிழ் அடிப்படையில் மூதாட்டி என்ற அடிப்படையில் வைத்தியம் செய்கிறத தமிழர்கள் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் ஆளுமையை வேறு ஒருவர்களிடம் கொடுத்து சிறப்பாக செய்வார்கள். அதை தவறு செய்யும்போது தட்டி கேட்பார்கள். இவர்களுக்கு ஆன்மீக தமிழர்களுக்கு
ஆளுமை மீது பற்று கிடையாது. பிறர் ஆள வச்சு அழகு பார்ப்பது. அந்த அடிப்படையில் தான் வேலுநாச்சியார் அரசவையில் மருதுபாண்டியர் வெளியிலிருந்து வந்தவங்கள தான் அவர்கள் வீரத்துக்கு மதிப்பு கொடுத்து ஆளுமைக்கு சிறப்பு செய்தார்கள். குடியாட்சியில் தான் ஆளுமை செய்பவர்கள் எதிரணியர் சொல்கிறத கேட்டு தான் அவர்கள் நடவடிக்கைகள், சில மாற்றங்கள், சில திருத்தங்கள் செய்யப்படுகிறது. இதைத்தான் வந்து தட்டி கேட்பவர்களை வந்தட்டி என்பார்கள். காரணம், தவறுகளை திருத்திக் கொள்வது ஆன்மீகம், அனுபவம். தவறுகளுக்கு நியாயம் கற்பிப்பது ஆதிக்கம், ஆவேசம். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீக முத்தமிழ்.